மிஸ்டர் கச்சுபக் சேனல் ரீசெண்டாக போட்ட வீடியோ என்ன இருக்குது சார்? ரீசெண்டாக எந்த வீடியோவும் போடல. என்னது? ஆமாம், நான் போடல. உனக்கு தெரியாதா? சரி விடு, பழைய வீடியோ ஏதாச்சும் போடுங்க. பாருடா, நல்லா இருக்கும். பாடுறா பழைய வீடியோ. என்னடா நீ? சார் நல்ல வீடியோ எடிட் வீடியோ இருக்குது, பார்க்குறீங்களா? எடுத்துருவாங்க. அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக இருடா. எடிட் வீடியோ அவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? அப்படியா பாரு. டே இது அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். டே நீ நில்றா. என்னடா வேணும்? வீடியோ தானே வேணும். ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுறேன், அதை எடுத்துருவாங்க. போங்க. இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. ஸோ ஹவுடி மை டியர் ஃபில்லாஸ். ஸோ லாங்கிடர் லாஸ்ட்டாக சிபிஎஃப்சி ரோஸ்ட்டு போட்டிருப்பேன். இது நாயகன் படத்துக்கு ஏடிட்டர் கொடுத்ததுனால. ஷார்ட்ஸில் லாஸ்ட்டாக ஏராம் எடிட் போட்டிருப்பேன். ஆனால் இன்னொரு அதுக்கு இன்னும் முன்னாடி வந்துட்டு நாயகன் எடிட் போட்டிருப்பேன். நாயகன் தி மாஸ்டர் பீஸ் அப்படின்னு. அதுக்கு தான் வந்துட்டு நிறையா சப்போர்ட் கிடச்சிது, நிறையா லைக்ஸும். இந்த என் சேனலில் போட்ட வீடியோலேயே நிறையா லைக்ஸும் அதுக்கு தான் கிடச்சிச்சு, நிறைய வியூஸும் அதுக்கு தான் இருக்குது. வியூஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 27K வியூஸ் இருக்குது. லைக்ஸ் 600 லைக்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரியே நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் வந்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டே அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா? 24 சம்திங் இருந்தது, டக்குன்ட்டு 44 ஆகிடுச்சு. ஸோ நன்றி. இப்படியே போனால் கூட சீக்கிரத்தில் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். சரி, ஓகே. நான் அந்த சிபிஎஸ்சி ரோஸ்ட் அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்துட்டு ஒன்று சொல்லியிருப்பேன். ரேட்டட் மூவிஸ்லாம் பார்த்து அதுக்கு ரேட்டிங் கொடுப்பேன்னு. ஸோ அது வந்துட்டு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணலாம் தான் நினச்சேன். இந்த பரவாயில்ல, வீடியோக்கு நடுவில் சொல்லிவிடலாம். அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் தான் நாயகன். ஸோ இது வந்துட்டு அந்த ரோஸ்ட் டீட்டெயிலில் சொல்லியிருப்பேன். அதை நான் இது வரைக்கும் ஒரு 25 வாட்டி பார்த்துருப்பேன். பரவாயில்ல, இப்போ திருப்பி அதை பார்த்துட்டு வந்திருக்கேன் ரிவ்யூ சொல்கிறதுக்காக. அது வந்துட்டு அந்த காலத்துலேயே ஒரு மாஸ்டர் பீஸ் படம், ஒரு கேங்ஸ்டர் படம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் வந்ததில் பெஸ்ட்டு கேங்ஸ்டர் மூவி. ஓகேங்களா? இது மாதிரி படம்லாம் நம்ம எடுக்க உலக நாயகனே நினச்சி எடுத்தால் தான் எடுக்க முடியும். மணிரத்னமும் எடுக்க முடியும். இதெல்லாம் அவர் வந்துட்டு மொக்க படமும் எடுத்துருக்காரு. நான் தக்லீஃப் நல்லா தான் இருந்துச்சு, நான் எதுவும் சொல்ல. பட் ஆனால் நாயகன் அளவுக்கு தக்லீஃப் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. தக்லீஃப் நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாதீங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்தியன் 2 நல்லா தாங்க இருந்துச்சு. ஓகேங்களா? இவ்வளோதான் ரிவ்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேவர் மகன் ஸ்க்ரீன் ப்ளே டீட்டெயில்ஸ். தேவர் காலடி மண்ணே. கதைகளை போகிறதுக்கு முன்னாடி, வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைரக்டர் அண்ட் ஸ்டோரி ரைட்டர்னா, ரைட்டர் வந்துட்டு சீன் எப்படி இருக்கணும் சீன் எழுதுவாங்க, ஸ்க்ரீன் ப்ளே எழுதுவாங்க, ஸ்டோரி எழுதுவாங்க. டைரக்டர் வந்துட்டு ஆங்கிள்ஸ், அதாவது கேமரா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆங்கிள்ஸ், லைட்டிங் அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணுவாங்க படத்தை. சரி, ஓகே, நம்ம போவோமா? தேவர் மகன் 1992 கமலஹாசன் எழுதி, ஸ்க்ரீன் ப்ளே எழுதி, டைலாக்ஸ் எழுதி நம்ம பரதன் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட தீம் அதுவே வந்துட்டு அந்த காலத்தில் தேவர் மகனோட சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. ஏன்னா கிராமத்தில் நடக்கிற அட்மாஸ்பியர், அப்புறம் வந்துட்டு அங்கே அந்த தூசி இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு மேக்கப் பண்ணுறவங்க வந்துட்டு ரொம்ப மாடர்னைஸாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஊரில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க, கமலஹாசன் கூட அப்படி தான் இருப்பார். நீங்கள் இந்த ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஊரில் மாடர்னாக சுற்றுற மாதிரிலாம் இருக்க மாட்டார். கிராமத்துலலாம் எப்படி இருப்பாங்க அது மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மதுரை பக்கத்தில் பேசுகிற அந்த ஸ்லாங்கிலே தான் பேசியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் ப்ளே, அந்த ஆங்கிள், அந்த கேமரா வைக்கிற ஆங்கிளாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளே ரேட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு கோட்டடாக இருக்கும். அதுதான் அந்த படத்துக்கான பெரிய சக்ஸஸ்ஸு. அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே ஆர்க், நம்ம சின்ன தேவர், அதாவது சக்திவேல் தேவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின் விட்டு இறங்கும்போது பிளாக் ஷர்ட் போட்டிருப்பாரு. நெக்ஸ்ட்டு காலை நவர பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷர்ட் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பெரிய தேவராக மாறும்போது ஒயிட் அண்ட் ஒயிட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவார். அப்புறம் அந்த வாட்ச் வந்துட்டு செமி சர்க்கிளில் வாட்ச் போட்டிருப்பாரு. அப்புறம் வந்துட்டு ரெக்டாங்கிளில் போட்டிருப்பாரு. அப்புறம் ஃபுல் ஆர்க் கம்ப்ளீட் ஆகும்போது
ஃபுல் ரவுண்டில் வந்துட்டு வாட்ச் போட்டிருப்பாரு. இதெல்லாம் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால தான் அதை ஐகானிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ இருக்குல்ல, இவ்வளோ பண்ணியிருக்காங்கல்ல, இந்த டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், எல்லாமே பண்ணியிருக்காங்கல்ல. இதோட ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக்ஸ், ஸ்டோரி அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ நாளில் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1 மந்த்து, இல்லை ஒரு 2 மந்த், இல்லை ஒரு 2 இயர்ஸ்னு வச்சுக்கலாமா? 2 இயர்ஸ் அவங்க என்ன வந்துட்டு நிறையா கலெக்ட் பண்ணி எழுதணும். ஏங்க கூலி படத்தோட இன்டர்வலுக்கே 2 வருஷம் எழுதுனாங்களாமா. இதுக்கு வந்துட்டு ஒரு 2 வருஷம் எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அதையும் தாண்டி கூட எடுத்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் அப்படி இல்லை. இதை நீங்கள் நிறையா சேனலில் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். என்னடா புதுசாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கலாம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக்ஸ், ஸ்டோரி எல்லாத்தையும் வந்துட்டு கமல்ஹாசன் வந்துட்டு ஒரே ஒரு வாரத்தில் 7 டேஸில் முடிச்சிருக்காரு. ஸோ இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம கமல்ஹாசன் ஏன் வந்துட்டு உலக நாயகன், விண்வெளி நாயகன்னு சொல்கிறாங்கன்னு. இதனால தான், வேறு எதுக்காக? வேறு யாரால் வந்துட்டு 7 டேஸில் இவ்வளோ பெரிய ஃபிலிமாக முடிக்க முடியும்? அதுவும் அது முடிச்சிருந்தாலும் நல்லா ஓடி ஐகானிக் கோட்டட் ஃபிலிமாக வர வைக்க முடியும்னா அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அது நம்மளோட விண்வெளி நாயகன், நம்மவர், ஆண்டவர், உலக நாயகன் கமல்ஹாசனால் மட்டும்தான் முடியும். அப்புறம் இதில் தான் தமிழ் சினிமாலேயே முதல் வாட்டி டிஜிட்டலில் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறாங்க. ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரிலாம் அதுக்கு வந்துட்டு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்கன்னா, மூவி மேஜிக் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான டீட்டெயிலிங் என்னன்னா, இந்த படம் வந்துட்டு இதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு காட்ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்துட்டு காட்ஃபாதர் இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு நம்ம இதில் இங்கே என்ன பார்க்க வேண்டியதுன்னா வந்துட்டு காட்ஃபாதர் காப்பி அடிச்சுலாம் எடுக்கலை, இன்ஸ்பயர் பண்ணி. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, காட்ஃபாதர் மாதிரியே அப்படி நம்ம இங்கே எடுத்திருந்தோன்னா இந்த படம் ஓடிருக்காரு அந்த காலத்தில். இந்த காலத்தில் வேணால் இப்போ வந்து இதெல்லாம் எடுத்தோன்னா ஓடிருக்கலாம். பட் ஆனால் அந்த காலத்தில் வந்துட்டு காட்ஃபாதர் மாதிரி அப்படியே ஒருத்தன் கேங்ஸ்டர்னு ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் விட்டோ கார்லியோனி. அவன் அப்படியே பெரிய காட்ஃபாதர். எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவன் வந்துட்டு செத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் பையன் வந்துட்டு நல்லா படித்தவன் அவன் ஊருக்கு வரான். அவன் வந்துட்டு கேங்ஸ்டர் ஆகிறான். அவன் என்ன நல்லா பண்ணுறானோ அதான் இந்த கதை. அதை நான் 3 பாட்டுக்கு எடுத்திருப்பேன். ஒரு பாட்டு 3 மணி நேரம் அப்படின்னு சொன்னால் எவனும் பார்க்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க அப்படியே எந்திரிச்சு. ஆனால் அதை இப்போ உட்காந்து பார்த்தோன்னா, காட்ஃபாதரையும் நான் இப்போ ஒரு 5 to 10 டைம்ஸ் நான் பார்த்துருப்பேன். அது ரொம்ப நல்ல படம் தான். அது வந்துட்டு கோட்டட் ஃபிலிம் அதுவும். ஓகேங்களா? அதை பார்த்து தேவர் மகன் வந்துட்டு இந்த நம்ம ஊர் ஸ்டைல் எடுத்திருப்பாங்க. விட்டோ கார்லினியோட அதே ஆர்க் வந்துட்டு நம்ம பெரிய தேவர்கிட்ட இருக்கும். நம்ம மைக்கேல் கார்லினியோட அதே ஆர்க் வந்துட்டு சின்ன தேவர், அதாவது நம்ம சக்திவேல் கிட்ட இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு யோசிச்சதே ஒரு பெரிய விஷயம்தான். அது வந்துட்டு மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு டீட்டெயிலிங். நானும் அது மாதிரி வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அதே படத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே கிளம்பிடுவேன். படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ, ஏதோ எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவேன். ஆனால் அவர் வந்துட்டு 7 டேஸில் இதை உட்காந்து யோசித்து அதை முடித்து அந்த படத்தையும் ஹிட்டாக வச்சாருன்னா அந்த அளவுக்கு யாராலையும் பண்ண முடியாது. அப்புறம் காடு அப்படிங்கிற மலையாள திரைப்படம். அதாவது அது வந்துட்டு 2 ஊருக்கு நடுவில் வர சண்டை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் அந்த படம் பார்க்கல. அதை பார்க்காம நீ எந்த தைரியத்தில் நான் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே டீட்டெயில்ஸ் கொடுக்க வந்தேன்னா, பரவாயில்லைங்க, நீங்கள் தானே வீடியோ போடணும்னு சொன்னீங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லலை. பட் ஆனால் அப்போ தான் கொஞ்சம் நம்ம சேனல் முன்னேறிட்டுருக்கு. அதனால் இப்போது இந்த மாதிரி வீடியோலாம் போட்டால் சேனல் கொஞ்சம் வளரும்னு தான் போடுறேன். அப்புறம் நம்ம கமல்ஹாசனுக்காக கொஞ்சம் ட்ரிபியூட்டெல்லாம் சொல்லி நல்லாயிருக்குங்க. அதனால தான் போட்டேன். சரி, ஓகே நம்ம தேவர் மகனுக்குள்ளே போவோம். அப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் ப்ளேயால் தான் இந்த விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கை பண்ண முடியும். அதை வந்துட்டு ஸ்டார்டிங் சீன்லேயே காட்டியிருப்பாங்க. விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் ஃபஸ்ட்டு சீன்லேயே இன்ட்ரோலேயே காட்டியிருப்பாங்க. அது எப்படின்னா வந்துட்டு ஹீரோயினோட நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு நம்ம கிராமத்தை சேர்ந்தவர் தான். பட் ஆனால் அந்த ஒரு ஊர்லேருந்து இந்த ட்ரெயின் வருது இல்லை, லண்டன்லேருந்து ட்ரெயின் வரல. இருந்தாலும் வந்துட்டு
ஏர்போர்ட்லேருந்து ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி இங்கே ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிட்டியிலேருந்து இங்கே ட்ரெயின் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி காட்டியிருப்பாருன்னா, வேற ஒரு ஊர்லேருந்து ஒரு பொண்ணு அவங்கள வந்துட்டு ஹீரோயின் ஆக்குறாங்க. அதனால வந்துட்டு அந்த ட்ரெயின் சீன் அது மாதிரி அந்த ட்ரெயின் வருது. வேற ஒரு ஊர்லேருந்து ஒரு பொண்ணு நம்ம ஊருக்கு வர்றது அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த ட்ரெயின் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அது வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங்கான விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். இதெல்லாம் வந்துட்டு நிறையா படத்தில் வந்துட்டு சும்மா அப்படியே வாயில அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்துட்டு குறிப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வந்துட்டு வெளியூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இது நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் ஹீரோ வந்துட்டு வெளியூர்லேருந்து ஒரு பொண்ணு கிட்ட வந்தால் டக்குன்ட்டு அந்த சீனை கட்டிட்டு கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு 2 பேரும் மரத்துக்கடியில் நின்று பேசுகிற மாதிரியோ இல்லை பொட்டி கடையில் நின்று பேசுகிற மாதிரியே வந்துட்டு ஒரு ஊர்லேருந்து ஒரு பொண்ணு நம்ம ஐயாவோட பையன் கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு தூரத்துலேருந்து அந்த ட்ரெயின் வர மாதிரியே அது வந்துட்டு விஷுவல் ஸ்டோரிங் டெல்லிங்காக காட்டியிருப்பாங்க. அப்புறம் இது ஏன் வந்துட்டு கிராமத்தில் நடக்கிற கதையிலே கோட்டடாக இருக்குன்னா வந்துட்டு நம்ம பாரதி ராஜா படம் நிறையா பார்த்துருப்போம். அவர் வந்துட்டு கிராமத்தில் எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பார். ஏன்னா அவர் வந்துட்டு கமலஹாசனை வச்சு டிக் டிக் டேக்குன்னு ஒரு படம் எடுத்தார். ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டியிலே தான் இருக்கும். அந்த படமும் நல்லாயிருக்கும். அது வந்துட்டு ரேட்டட். அது நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? சரி, அதை பற்றி பேசணும்னா இப்போ நம்ம தேவர் மகனை பற்றி பேசலாம். தேவர் மகன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன் வந்துட்டு கிராமத்தில் நடக்கிற கதையிலே கோட்டடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் என்ன நடக்குதோ அது அப்படியே அந்த கதையில் தெரிஞ்சிருக்கும். அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கும். அது வாயில் பேசுகிறதோ அதெல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்லேயே கிராமத்தில் நல்லா நடக்கும். அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக காட்டியிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேஸ்ட் ப்ரைடு. அதாவது கேஸ்ட் ப்ரைடு அதெல்லாம் வந்துட்டு இந்த கிராமத்தில் தான் வந்துட்டு அந்த காலத்தில் ஊர் சைட்லேயே வந்துட்டு அந்த காலத்தில் அதிகமாக இருந்திருக்கும். கிராமத்தில் இன்னும் டீப்பாக இருந்திருக்கும். அதை கேஸ்ட் ப்ரைடு வைலன்ஸ் தான் முக்கியமான ஒரு விஷயமே. அதனால தான் இது வந்துட்டு ரேட்டட் மூவியாக மாறி இருக்குது. அது வைலன்ஸ் வந்துட்டு நான் கிளைமேக்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வைலன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்எஸ்கேபிலிட்டி ஆஃப் ஹெரிட்டேஜ். அது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நம்ம என்ன தான் லண்டனுக்கு போய் படிச்சுட்டு இங்கே வந்து மெச்சூர் ஆகி ஊருக்கு வந்தாலும் இருந்தாலும் ஹெரிட்டேஜை வந்துட்டு அந்த கல்ச்சரை விட்டு நம்மளால் வெளியே வர முடியாது. எப்படியும் இங்கே போனாலும் கடைசியாக ஊருக்கு தான் வர போகிறோம். ஸோ இதை வந்துட்டு இந்த படம்லாம் வந்துட்டு இருந்தால் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பேர்லேயே வந்துட்டு கேஸ்ட் நேம் இருக்குது. தேவர் மகன் அப்படின்னு. தேவர் அது வந்துட்டு மதுரை பக்கத்தில் இருக்க சம்திங் கேஸ்ட்டு. அதனால தான் வந்துட்டு அதை அப்படியே வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பெரிய தேவர் பெரிய தேவர் பெரிய தேவர் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த வில்லன் கேங்லேயும் வந்துட்டு தேவர் மகன் தேவர் ஊரில் இருக்க நிறைய பேர் வந்துட்டு அந்த சக்திவேல்னு நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சிவாஜி மட்டும் தான் வந்துட்டு கமலஹாசனை சக்திவேல்னு அந்த படத்தில் கூப்பிட்டுருப்பாரு. மீறா தேவர் மகன் வந்துட்டான் தான் கூப்பிடுவாங்க. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆனால் ஒரு பெரிய கிரிட்டிசிசமை வந்துட்டு பார்த்துருக்கோம். அண்டு இதுதான் வந்துட்டு ஆஸ்கார் என்ட்ரிக்கு போயிருக்கு. அந்த காலத்தில் 1992 ஆஸ்கார்ஸ் என்ட்ரிக்கு போயிருக்கு. அதாவது ஃபிலிம் அகாடமி அவார்ட்ஸுக்கு. சரி, இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். ஓகே, இந்த பேரோட மீனிங் ஃபஸ்ட் பார்த்துடலாம். அதை நான் அப்பயே சொல்லியிருக்கேன். தேவரோட மகன். சிம்பிளாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த கல்ட்டடாக அதாவது வந்துட்டு ரொம்ப கிரவுண்டடாக வந்துட்டு இருக்க ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பையன் வந்துட்டு லண்டனுக்கு படிக்க போயிட்டு திருப்பியும் ஊருக்கு வரான். ஊருக்கு வந்து அவன் வந்துட்டு கிராமத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறான். கிராமத்தை மாற்றலான்னு ட்ரை பண்ணால் அவனே மாறிட்டான் கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுதான் இந்த ஃபுல் படம். ஸோ நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா, ராஜ்கமல் வந்துட்டு இந்த ஃபிலிமை அவங்களே வச்சுக்காமல் இப்போ ரியலைஸ் பண்ண போகிறாங்களே, அது பண்ணதுக்கப்புறம் ப்ரைம் வீடியோலையோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ இல்லை ஜியோ ஹாட்ஸ்டார்லேயோ இல்லை சன்நெக்ஸ்லேயோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க. அது வந்துட்டு ரொம்ப கோட்டடான ஃபிலிம். இதை வந்துட்டு யாரும் பார்க்க வேணான்லாம் யாரும் சொல்லலை. நிறையா பேர் இதுக்காக எதிர்பார்த்து வெயிட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் நிறையா பார்க்க வேண்டிய படம். தேவர் மகன், நாயகன், அது மாதிரி கோட்டடான மூவிஸ் நிறையா இருக்குது.
ஸோ அது மாதிரி நிறையா படத்தை வந்துட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணவும் தேவர் காலடி மண்ணே. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கமல்ஹாசன் வந்துட்டு சக்தி சரி ஓகே நான் கமல்ஹாசன் சொல்ல தேவர் மகன் ஃபிலிமுக்கு போய் ஸ்க்ரீன் ப்ளே டீட்டெயில்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். சரி ஓகே சக்தி உள்ள வந்துட்டு கீழே இறங்கும்போது ட்ரெயின் விட்டு கீழே இறங்கும்போது ஃபுல் மாடர்ன் லுக், கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் ஷர்ட்டு, ஜீன்ஸு, ஃபுல் மாடர்ன் லுக்காக இருந்திருப்பார். கிளைமேக்ஸில் எப்படி இருந்திருப்பாருன்னா ஃபுல்லாக வேட்டி, ஒயிட் அண்ட் ஒயிட்டு, கையில் கத்தி, அது மாதிரி ஃபுல்லாக கிரவுண்டடாக வந்துட்டு வில்லேஜ் லுக்கில் இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு சிவாஜி கணேசன், அதாவது நம்ம பெரிய தேவர் வந்துட்டு வில்லேஜோட ஒரு பெரிய நாயகன் சொல்லலாம். அவர் வந்துட்டு அவரோட வாய்ஸ் மட்டும் போதும் ஊர் மக்களை பயன்படுத்துறதுனா மரியாதையை கொண்டு வரும். மாயன், அதாவது நாசர் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு வில்லன்னு சொல்கிறதோட சைக்கோபாத்தான ஒரு கேரக்டர் இருந்திருப்பார். இந்த ஒரு பொறாமை அந்த சின்ன தேவர் பெரிய தேவரை பார்த்து ஒரு பொறாமை கொண்ட ஒருத்தராக இருந்திருப்பார். வடிவேல் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான ஒரு காமெடி ரோல் பண்ணியிருந்தாலும் காமெடிக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சென்டிமெண்ட் கூட யூஸ் பண்ணியிருக்காரு. தேவர் காலடி மண்ணே. லண்டனில் செட்டில் ஆன பையன் வில்லேஜுக்கு வரான். அவங்க அப்பா வந்துட்டு ப்ளஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கடா, இங்கே நம்ம ஊர்லேயே வந்துட்டு தங்கிரு, இங்கேயே மேரேஜ் பண்ணி இங்கேயே செட்டில் ஆயிரு, இங்கே ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு கமல்ஹாசன் வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறாரு. இது மாதிரி நான் இங்கெல்லாம் வந்துட்டு ஹோட்டல் பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு மெக்டி, கேஎஃப்சி அது மாதிரி நான் வந்துட்டு லண்டனில் போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஊர்லேயே வந்துட்டு மாயன் அப்படின்னு ஒருத்தராக அவன் வந்துட்டு ஃபுல் வயலண்ட்டாக ஒரு சைக்கோபாத்தாக ஒருத்தன். அவன் வந்துட்டு இந்த கமல்ஹாசன் ஃபேமிலி, அதாவது சக்திவேல் ஃபேமிலியை பார்த்து பொறாமைப்படுறவன். அவன் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு வந்துட்டு துணிஞ்சிடுறான். அதுக்கப்புறம் அங்கே பெரிய தேவர் சாவுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பெரிய தேவராகவே நம்ம சின்ன தேவர், அதாவது சக்திவேல் வந்துட்டு பெரிய தேவராக மாறுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்து பார்த்த நம்ம சக்திவேல் இது வந்து வயலன்ஸ்லாம் நோ வயலன்ஸ் வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ் மூடில் இறங்கி நம்ம மாயனை வந்துட்டு கொலை பண்ணுறாரு. கடைசி சீனில் வந்துட்டு தேவர் மகன், அதாவது நம்ம சக்திவேல் வந்துட்டு அழுதுகிட்டு இந்தமாரிக்கு நான் வயலன்ஸே பண்ணக்கூடாது, நம்ம ஊரில் வயலன்ஸே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போங்கடா போய் புள்ள குட்டிங்களை பிடிக்க விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பாட்டுக்கு போய் சரண்டர் ஏறுறாரு. இதோட பெஸ்ட்டு சீன்ஸ் வந்துட்டு பார்ப்போம்பா. அது ப்ளே பண்ணலாம் மாட்டேன், வாயில் சொல்கிறேன் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மழை பெய்யும் போது அந்த சிவாஜிக்கும் நம்ம கமலஹாசனுக்கும், அதாவது பெரிய தேவருக்கும் சக்திவேலுக்கும் நடக்கிற கமலஹாசன் செத்துப்போ அந்த டைலாக்லாம், அந்த மீமெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வரும். அது எவ்வளோ மெதுவாயா அதெல்லாம் கேட்பாங்க. அந்த சீன் வந்துட்டு கோட்டட். அப்போ வந்துட்டு பில்லருக்கு படம் நிற்கிறது, அதெல்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமான விஷுவல் ஸ்டோரி டெல்லிங், அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னன்னா பானு வில்லேஜுக்கு ஃபஸ்ட்டு டைம் மாறுது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருந்தாலும் வந்துட்டு அவர் பானு வந்துட்டு ரைட் லெக் எடுத்து வைக்கும்போது பட்டாசு வெடிக்கும், பயந்து கால் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் லெக் வச்சு உள்ள வருவாங்க. அப்போயும் வந்துட்டு சிவாஜியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, சரி இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இன்னொரு சீன் என்னன்னா வந்துட்டு பஞ்சவர்ணம் வந்துட்டு கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ்டு மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் கமலஹாசனே வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பார். அவரை வந்துட்டு பெரிய தேவர் தட் சீன், அது வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம இளையராஜா பயங்கரமாக அந்த பாட்டை போட்டிருப்பாரு. அதை சொன்னால் கூட காப்பி அடிச்சு கொடுப்பாங்க, என்ன பண்ணுறது, அதை இப்போ பாட முடியாது. ஓகேங்களா, அதை வேணால் சர்ச் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் தான் இப்போ தான் சொன்னேன், போங்கடா போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடா. கிளைமேக்ஸில் இன்னொன்று சொல்லணும்னு சொன்னீங்கன்னால அந்த அந்த மாயனோட தலையை வெட்டினதுக்கப்புறம் தலை போயிட்டு அந்த சாமியோட கால் கிட்ட போய் விழுந்துடும், அந்த அருவாளில் வைக்கிற இடத்துல. அங்கே போயிட்டு கமலஹாசன் வந்துட்டு பேசுகிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கும். என்னையும் வந்துட்டு அருவாளை சொக்க வச்சுட்டல, என்னையும் வந்துட்டு கத்தி எடுத்து வச்சு ரத்தம் சிந்த வச்சு இதெல்லாம் தலையெல்லாம் வெட்ட வச்சுட்ட, என்னையும் நான் வயலன்ஸில் இருந்த என்னையும் வந்துட்டு வயலண்ட்டாக மாற்றிட்டல அப்படின்னு சொன்னப்போ அந்த தலை, அதை வெட்டின அந்த தலை வந்துட்டு பேச ட்ரை பண்ணும். வாயிலேருந்து அந்த
பபுள்ஸ்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணுமோ நுரையெல்லாம் வந்து பபுள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகுமா. அதை வந்துட்டு கமலஹாசனே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். தேவர் காலடி மண்ணே குட்டி கழுத. ஏன் லெஜெண்டரி ஃபிலிம்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக போர் அடிக்காமல் ஜீரோ போரிங் மூமெண்ட்ஸ் வந்துட்டு 145 மினிட்ஸ்க்கு ஃபுல்லாக வந்துட்டு கூஸ்பம்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு வயலன்ஸாக க்ளோரிஃபை பண்ணலை, ஆக்சுவலி வயலன்ஸ் வேஸ்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் அப்ரைட் ஃபேமிலியோட ஜென்ரேஷன் கேப் ஃபுல் டெப்த்துக்கு பட் கமர்ஷியல் மசாலாவும் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் இளையராஜா பிஜிஎம் அதெல்லாம் வந்துட்டு அப்புறம் நம்ம பரதனோட கேமரா ஆங்கிள்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கோட்டடாக இருந்தனால இந்த படமும் கோட்டட் லெஜெண்டரி ஃபிலிமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுதாங்க இருக்கிறதுலே பெரிய வீடியோ, நம்ம சேனல்லே போட்ட பெரிய வீடியோ. எப்படி ஐயா இது சப்போர்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ். அந்த நாயின் வீடியோக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்கடா, அது எப்பறம் எடுத்து போட்ட எல்லா சர்ச்சுக்கும் 1K தாண்டா வந்திருக்கேன், இதுக்காச்சும் சப்போர்ட் பண்ணுங்கடா ப்ளீஸ்ரா. 20 நிமிஷம்டா வீடியோ, 21 நிமிஷம்டா ப்ளீஸ்ரா, சப்போர்ட் பண்ணுங்கடா. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ டாடா பாய், டேக் கேர் அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கட்சிபர்க். போற்றி பாடடி பொன்னே. போற்றி பாடடி பொன்னே. தேவர் காலடி மண்ணே. தேவர் காலடி மண்ணே. ஆமாண்டி அப்படித்தாண்டி ராசாத்தி. பாட்டப்படி நிறுத்தாதே.